இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்கள் வெறும் கணிப்பு கெஸ்ஸிங் மட்டுமே. இது முழுக்க பொழுதுபோக்கு நோக்கத்திற்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன. இது எந்த விதத்திலும் உறுதி செய்யப்பட்ட வெற்றியை அளிக்காது. வெற்றி அல்லது தோல்வி உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் அதிகாரப்பூர்வ கேரள அரசு லாட்டரி முடிவு, அஃபிஷியல் கேரளா லாட்டரி ரிசல்ட் மீது தான் அமையும். வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 057 நம்ம சி போர்டில் வந்து 6 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். சி போர்டில் 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஒரு நாள் ஆல் போர்டு, ஒரு நாள் பிசி, இன்னொரு நாள் சி போர்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கெஸ்ஸிங் பார்க்கும்போது அதுலேருந்து வருது. சரிங்களா? சரி, இன்றைக்கி என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம சேனலில் வீடியோ சைடில் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்னலாம் ஆஃபரில் இப்போ இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கணும், ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு கீழே ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸு கீழே இருந்தால் அதை மறக்காமல் ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? வாங்க இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கேரளா மற்றும் இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துருவோம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கிறதுல என்ன டேட் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ 15974226 அப்படிங்கும்போது இந்த தேதி என்ன மாதிரி தேதி வருது அப்படிங்கிறத பார்த்தா இது வந்து 1ஆம் தேதி, 31 ஜூலை, இது வந்து பார்த்திங்கன்னா 31 ஜூலை, 1ஆம் தேதி ஆகஸ்ட். ஸோ இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 31 ஜூலை, 1ஆம் தேதி ஆகஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த 1க்கு 4, 5க்கு 2, 9க்கு 2, 7க்கு 6 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது படி பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து அடுத்தது வந்து 2922 அப்படிங்கிறது வந்து 7ஆம் தேதி, 8ஆம் தேதி. ஸோ இது 7ஆம் தேதி, 8ஆம் தேதி. ஓகேங்களா? 2922 7ஆம் தேதி ஆகஸ்ட்டு, 8ஆம் தேதி ஆகஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. சரியா? ஓகே. இதுக்கு வந்து 2க்கு 8, 9க்கு 4, 2க்கு 0, 2க்கு 5 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு நேற்று வந்த 3057க்கு எப்படி வரும் அதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வேறு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 3002 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 3002னா அப்போ 3057 இதுக்கு வந்து 3க்கு 5, 0க்கு 6, 0க்கு 4, 2க்கு 3 அப்படிங்கும்போது 3, 0, 8, 7க்கு என்ன மாதிரி வரும். இந்த 3 சார்ட்டையை வச்சு தான் நம்மளுக்கு எல்லாமே இந்த 3 சார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து தெளிவாகவே நம்ம பார்க்க போகிறோம். இது வச்சு நம்மளுக்கு போர்டு வைஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள். இந்த 3 சார்ட்டை வச்சு எடுத்தால் அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ வந்து உங்களுக்கு சொல்லப்போனால் இப்போ 1597 14226 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3057னா என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஸோ 1597 4226னா 1க்கு 4 அப்படிங்கன்னா 3க்கு 6, 5க்கு 2 அப்படின்னா 0க்கு வந்து 5க்கு 2 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0க்கு வந்து 7, 9க்கு 2 அப்படின்னா 5க்கு 8, 7க்கு 6 அப்படின்னா அப்படியே அதே மாதிரி 7க்கு 6. ஸோ 6786 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த 1597 4226 அப்படிங்கிற மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு 6786 அப்படிங்கிறது கிடைக்கிது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது பார்த்தா இங்கே 2922 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3057 அப்படின்னா 2922 அப்படிங்கும்போது இங்கே 2க்கு 8 அப்படின்னா 3க்கு 9, இங்கே 9க்கு 4 அப்படிங்கும்போது 0க்கு 5, இங்கே 2க்கு 0 அப்படிங்கும்போது 5க்கு 3, 2க்கு 5 அப்படிங்கும்போது 7க்கு 0. ஸோ 9550 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. சரிங்களா? 9530 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகே. இப்போ வந்து இதுக்கு அடுத்தபடியாக என்ன மாதிரி வருது அப்படின்றத பார்த்தா நம்மளுக்கு வந்து இங்கே கடைசியாக வந்து 3002 அதுக்கு வந்து 5643 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் டைமாக வந்து இந்த 6563ன்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் லாஸ்ட் டைமாக. ஆனால் நம்மளுக்கு 5643 லாஸ்ட் டைமாக கூட நம்மளுக்கு 4Dயில் மாறி வந்துச்சு, போர்டில் மாறி வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 3002க்கு 5643 அப்படின்னா அப்போ 3057க்கு நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறத 3க்கு 5னா அதே மாதிரி 3க்கு 5, 0க்கு 6 அப்படிங்கும்போது அதே மாதிரியே 0க்கு 6,
0க்கு 4 அப்படிங்கும்போது 5க்கு 9, 2க்கு 3 அப்படிங்கும்போது 7க்கு 8. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 3க்கு 3 பேட்டர்னையும் படி பார்த்தா நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது பார்த்தா 6786 9530 5698. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது 6786 9530 5698 அப்படிங்கிறது தான் கிடைக்கிது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கடைசியாக வர்ற இந்த இடத்துல ஒரு காமனாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 686868 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கிற மாதிரி வந்தால் அதில் 6886 அப்படிங்கிற மாதிரி வருது. 6886. ஸோ இதை வந்து ஒரு பக்கம் நோட் பண்ணிக்கோ. 6886. ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு எப்போவுமே இதில் என்ன மாதிரி வரும் அப்படின்றது பார்த்தோன்னா 359 இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து எப்படி வருதுன்னா 9க்கு 0. ஸோ இந்த இடத்துல வர்றதுக்கு 9530 இருக்குங்களா? 9530 இருக்குது. அதே மாதிரியே 5698 இருக்குது. சரி, ஓகே. இப்போ நேற்று வந்து ரிசல்ட்டு அப்படிங்கும்போது 3057. ஸோ இது படி பார்த்தா 3, 3க்கு 0, 0க்கு 5, 5க்கு 7 இப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இன்றைக்கி மேபி எப்படி வரலாம் அப்படிங்கிறத ஒரு பக்கம் மேட்ச் பண்ணி பார்ப்போம். இதுதான் இப்போதைக்கு நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? இதை வச்சு நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6786 9530 5698. ஓகே. ஸோ இதுபடி பார்க்கும்போது நம்மளுக்கு 9க்கு +1 0. நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் பாருங்கள், இதுதான் நம்ம எடுக்கக்கூடியது. ஓகேங்களா? 9க்கு 0 053. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போன தடவை வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு வந்து 5643 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? 5643 அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதே பேட்டர்னில் 5698ன்னு வருது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6786ன்னு வருது. அப்படின்னா எப்படி இதை மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 053 அப்படிங்கிறத அதே மாதிரி அதை அப்படியே பரட்டினா 530. இது ரெண்டும் வந்து ஏபிசியில் எனக்கு கெஸ்ஸிங்கில் வருது. ஓகேவா? 053 530. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6786 9530 5698. சரி, ஏற்கனவே உங்களுக்கு 3D வந்து நான் சொல்லிட்டேன், 053 530 அப்படிங்கிற மாதிரி. ஸோ லாஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்த இந்த 5643 பேட்டர்னில் தான் இன்றைக்கும் வருமா அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ 5 6 அப்படிங்கும்போது 6 7 4க்கு 8 3க்கு 6. ஸோ 4D அப்படிங்கும்போது வந்து 6786 அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? 6786 053 530 அது வந்து நம்ம தனியாக ஏபிசி அப்படிங்கிறது கொடுக்கும். இந்த பேட்டர்ன் படி வருது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டைம் 3002 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 566543 அதை நம்ம வந்து 5643 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துச்சு. ஸோ இதே படி பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு 530 035 6786 இவ்வளோ தான். 6786 6053 6530 அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது மாதிரி 68 86 53 35 83 38 30 03
ஏபிஎஸ்சிபிஸில் இதுதான் வருது. 30 68 86 53 03 35 83 38. சரி, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 0 வரும் 5 வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் இதில் பார்க்குறோம். 0 அல்லது 5 வரும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டு நம்மளுடைய கெஸ்ஸிங் பார்த்தா சி போர்டில் வந்து 3 அல்லது 1 இவ்வளோ தான் நம்ம கணக்கில் கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். அவ்வளோதான் நண்பர்களே நம்மளுடைய கெஸ்ஸிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.